நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பவுலர்னால் ஜஸ்பிரீத் பும்ரா. அவரோட எக்கனாமியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்ஃபார்ம் இந்த வேர்ல்ட் கப் அவர் ரொம்ப முக்கியமாக இருக்கார். நான் வேண்டிக்கிறேன். பேட்டிங்கில் வந்து ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் அந்த மாதிரி விளையாடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் யாரை பிடிக்கும்? எனக்கு வந்து ரிஷப் பந்த் ரொம்ப பிடிக்கும். ரிஷப் பந்த் நல்ல ஃபார்மில் இருக்கார். விக்கெட் கீப்பர், மெயின் விக்கெட் கீப்பர் அவர் நல்ல ஃபார்மில் விளையாண்டுருக்காரு. இப்போ மேட்சாக வார்ம் அப் மேட்ச்சில் கூட ஒரு 50 நல்லா அடித்தார். அதனால் அவரோட பங்களிப்பு நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி வின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கெட்ஸ் இருக்குது, எப்படி ஜெயிக்கக்கூடிய இது இருக்குது? இந்த டீம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. கௌதம் கம்பீர் வேறு கோச்சு, ஐபிஎல்லில் ட்ராஃபி வேறு அடித்து கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர். அப்புறம் வந்து எல்லாருமே நல்ல பர்ஃபெக்டாக ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸு. அதனால் அவங்கள வச்சு நம்ம இந்தியா டீம் இருக்கிறதுனால சூப்பராக ஜெயிக்க முடியும். ஆனால் என்னோடய கோரிக்கை என்னென்னா ஏன் ருத்ராஜ் எடுக்கலன்னு தான் ஒரு கோரிக்கை. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஒரு 98 அடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நடராஜன் நல்ல எக்கனாமியாக இருக்குது. அவர் நல்லா போட்டிருக்காரு. ஏன் எடுக்கலன்னா எனக்கு தெரியல.